சொல்லுவது. விகடன்ல ஒரு வாசகம் படிச்சேங்க. விகடன்ல மயில் இறகால் வருடுகிறவர்களை தயவு செய்து நம்பாதீர்கள், அவர்கள் ஒருவேளை மயிலை கொன்றவர்களாக கூட இருக்கலாம் என்று அந்த வாசகம் இருக்கு. அவ்வளவு பெரிய விஷயம். நம்ம முன்னாடி நின்று அன்பு அன்புன்னு யார் பேசுறாங்களோ அவங்க தான் அன்புக்கு குழி தோண்டி புதைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் யாரை போய் நேசிப்பது? யோசிக்கிறேன். ஒரு எழுத்தாளர் பாயாசம் அப்படின்னு ஒரு கதை எழுதினார். இது மாதிரியான சம்பவம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். சாமிநாதன் ஒரு 77 வயசு பெரியவர். அவருக்கு ஒரு விதவை மகள். அவளை பார்த்து பார்த்து துயரப்பட்டுட்டே இருக்காரு. ஆனா அவருடைய அண்ணன் மகன் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் விமர்சனையா பண்றான். ஆனா எல்லாத்துலயும் சித்தப்பாவை கூப்பிட்டு சித்தப்பா நீங்க தான் பார்க்கணும் ஒப்படைச்சிக்கிட்டே இருக்கான். சமையல் கட்ட பாத்துக்கோங்க அப்படின்னு. பாயாசம் அண்டா நிறைய இப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்க ஆளே இல்ல. இந்த சித்தப்பா என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியே பாயாசத்தை அண்டாவோட கொட்டி விட்டுறாரு சாக்கடையில. அதுக்கப்புறம் ஓடி வந்து என்ன சித்தப்பான்னு உடனே டக்குன்னு சொல்றாரு, பெருச்சாளி விழுந்த பாயாசத்தை எவன்டா குடிப்பான்னார். தன்னுடைய மனசுக்குள் இருக்கிற வன்மத்தை ஒவ்வொரு உறவும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மிடம் காட்டிக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இன்னொருத்தட்ட கேட்கிறாரு, சார் நீங்க Facebookல இருக்கீங்களா? இல்லையே. வாட்ஸ்அப்ல இல்லையே. ட்விட்டர்ல இல்ல உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். 3 வருஷமா உன் வீட்டுக்கு எதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு வைத்தார். அது அன்னைக்குங்க. இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கோவில்ல பூஜை செய்கிறவர் 10 வயது பையனாக இருந்தா கூட சாமின்னு சொல்லி திருநீர் வாங்குறோம். ஆனா வயக்காட்டுல வேலை செய்கிற விவசாயி 70 வயது பெரியவராக இருந்தாலும் அவனை கூப்பிடு என்று பேசுகிற ஒரு தன்மையை தான் இன்றைக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். பரிசு கொடுங்கள், தவறில்லை. ஆனால் நடிக்கிறவர்களுக்கு நாட்டையே கொடுப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதை தாங்க முடியல. அந்த காலத்திலேயாவது வெள்ளக்காரன் வியாபாரம் நடத்த வந்தான். வியாபாரம் நடத்த வந்தவன் அரசியல் நடத்தினா ஏத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு அரசியல் நடத்த வர எல்லாருமே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோமே, அதை நம்ம பொறுத்து கொண்டு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு பள்ளிக்கூட மாணவன் எழுதின